கிரௌண்ட்ல தூக்கி சொல்லணும். இவருக்கு வந்து கிரௌண்ட்ல வந்து அவர் மேலே வந்து இப்போ வந்து ஒரு ஷாட் வந்து கிரௌண்ட் ஷாட்டுக்குள்ள இறங்கி ஏறுதுன்னா அவர்கிட்டே கையில கொடுத்துடலாம். சார் நானே உட்காந்து நானே எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ரிலேஷன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பிளசன்ட். அதாவது ஒரு கிரைம் த்ரில்லர் மர்டர் வந்து யூஸ்வலா ஒரு கோர் இருக்கும். ஒரு சில படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோடி கோடி கோடி, அதாவது எத்தனை சைபர்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணி எடுக்கிறாங்க. நடிகர்களுக்கும் அந்த சம்பளம் கொடுக்குறாங்க. பட் சம்டைம்ஸ் யூ கான்ட் see it on screen. பாடல் காட்சிகளும் அப்படி இப்பெல்லாம் வர பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். உடனே வந்து அந்த யாரை சம்பந்தப்பட்ட ஆளை கூப்பிட்டா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வச்சு தான் செக் பண்ணுவாங்க. அதுல லைட் எரியுதா எரியலையா, லைட் எரிஞ்சா ஓகே ஒன்னும் ஷாக் அடிக்காது அப்படின்னு. அந்த மாதிரி ஒத்தாய்ப்பாக இயக்குனர் வந்து ஒரு இந்த படத்தினுடைய மிகப்பெரிய டெஸ்டர். ஸோ அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஓகே லைட் எரியுது, இங்க ஷாக் அடிக்காது அப்படின்னு. சூரியன்றவர் வந்து எப்படின்னா, நான் 2004 அந்த படம் சுட்டி பயணம் 4 திருடர்களும் 2004 நான் நடிக்கும்போது அதுல வந்து ஒரு இயக்குனராக இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த வேலையில வந்து ஒரு இயக்குனராக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதில் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல கொடுத்துருவோம். அடுத்து இங்க உட்கார்ந்துருக்க எல்லாரையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு வந்து ஹெச்ஆர், இந்த ஐடி கம்பெனியோட ஹெச்ஆர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் இருக்காங்க பார்க்கும்போது. சரி, இவரை பார்த்தாலும் சரி, அதே மாதிரி வில்லன் அவரை பார்த்தாலும் சரி, எல்லாம் ஒரு ஹெச்ஆர் மாதிரியே தான் இருக்காங்க. ஒரு ஐடி கம்பெனி மீட்டிங் மாதிரி தான் இருக்கு. கேமராமேன் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சார். ஏன்னா வந்தவொடனே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் பேச மாட்டேன், என்னுடைய ஒளிப்பதிவை வந்து நீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசாம உட்காந்துட்டாரு. ஆனா அவரை நிற்கும் போது இவர் இத்தினூண்டு சைஸ்ல இருக்கும்போது இவர் இத்தினூண்டு சைஸ். நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த படத்துல வந்து இப்போ போய் சீன் சொல்றாருன்னு வைங்க சார், காலையில நம்ம வந்து அப்படியே விரட்டி போறோம் சார். அவர் சொல்லுங்க ఎందుకు టెల్మి ఇక్కడ చూసుకోండి నేను விரட்டுக்கொண்டு இப்படி இப்படி பேசியிருப்பாரு. இதுக்கு நடுவில் அந்த மனுஷன் கேமரா வந்து கிரவுண்ட்ல தூக்குறது போல அவரே கிரவுண்ட்ல தூக்கி வர சொல்லணும். இவருக்கு வந்து கிரவுண்ட்ல வந்து அவர் மேலே வந்து இப்போ வந்து ஒரு ஷாட் வந்து கிரவுண்ட் ஷாட்டுக்குள்ள இறங்கி ஏறுதுன்னா அவர்கிட்டே கையில கொடுத்துடலாம். சார் நானே உட்காந்து நானே எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான டீம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த டீம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆகணும் அப்படின்ற மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆர்வி உதயகுமார் சார் வந்து என்கிட்ட சொன்னாரு, படத்துல வந்து நம்ம எல்லாம் வந்து மரத்தை சுத்தி பேர் பாடுவோம், இவன் அந்த பிள்ளையை சுத்தியே பேர் பாடிருக்காடா, நீ பார்க்காம விட்டுருக்கா அப்படின்னாரு. அவர் வந்து ஒரு குழந்தை, அது அவ்வளவு என்ன ரசிச்சாலும் என்கிட்ட அவ்வளவு அழகா சொல்லுவாரு. அதே மாதிரி நான் பேரரசாரை பத்தி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். உலகத்திலேயே 1000 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே தகுதி இயக்குனர் பேரரசாருக்கு மட்டும்தான் உண்டு, வேற எந்த இயக்குனருக்கும் கிடையாது. இதுக்கு நீங்க கைத்தட்டோம். ஏன்னா அவருடைய படத்துடைய டைட்டில்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பாச்சி, சிவகாசி, பழனி, அப்புறம் திருத்தணி, ஒட்டன்சித்திரம், தாராபுரம், ஜெம்பட்டி, திண்டுக்கல், பழைய பஸ் ஸ்டாண்டு, அப்படி போய்கிட்டே இருக்கலாம். அது வந்து கணக்கே கிடையாது. அந்த அரசில் வந்து 1000 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் பேரரசார் தான். நிறைய முறை சொல்லியிருக்கேன். அவருக்கும் இந்த மார்ந்த
நன்றி. நிறைய சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டீமுக்கு, வெங்கட்ராமனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து சூரியன்றதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை தமிழ் சினிமா வந்து கண்டிப்பாக உங்கள் மேல் பதியப்படும் அப்படிங்கிறத இந்த மேடையில் சொல்கிறேன். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். யூடியூபின் நாயகி இப்போ இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்கும், இன்னும் பல அவதாரங்களை எடுக்க இருக்கும் எங்களின் எழுச்சி நாயகியான வனிதா விஜயகுமார் மேம் அவர்களை பேச வைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆஸ் யூஷுவல். அண்ட் எங்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு வணக்கம். படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எஸ், அது வந்து ஒரு த்ரில்லர் ஜானர், ஒரு மர்டர் கதை அப்படின்றது வந்து தெரியுது. எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டாங்க. ரொம்ப அழகா பேசினாரு ராஜன் சார், உதயகுமார் சார், பேரரசு சார். ஸோ அதே விஷயத்த தான் நான் திரும்பி சொல்லியிருப்பேன். ஸோ நான் அதிகமாக டைம் எடுத்துக்க விரும்பல, பிகாஸ் அவங்க எல்லாமே பேசிட்டாங்க. அண்ட் உண்மையாக ரொம்ப ஹாப்பியான ஒரு பிளசண்டான ஈவினிங்காக இருந்தது. எல்லாருமே ஆத்மார்த்தமா அவங்க கண்டென்ட்டை பற்றி பேசினதும், டேலண்ட்ஸை பற்றி பேசினதும். இங்க இந்த படத்துல வந்து ஹீரோ, ஹீரோயின் அண்ட் வில்லன், at the end of the day we're all actors. Roles are just one film you're a hero, one film you're a villain. and நீங்க சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அந்த முத்திரைங்கிறது வந்து என்னை வந்து ஹீரோ ஆக்காதீங்க, நான் இது பண்ணிட்டு இருக்கேன், ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்கேன்னு. பட் எல்லாமே நடிகர்கள் தான், இட்ஸ் ஜஸ்ட் அ ரோல், ஒரு கதாபாத்திரம் தான். ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் எவ்ரிபடி ஹஸ் ரொம்ப ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க கதாபாத்திரத்துக்குன்றது வந்து கண்டிப்பா தெரியுது. ஒரு குவாலிட்டி இருக்கு படத்தோட மேக்கிங்ல இருக்கு, சினிமாட்டோகிராஃபில கண்டிப்பா இருக்கு. த கேமரா ரியலி ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பிளசன்ட். அதாவது ஒரு கிரைம் த்ரில்லர் மர்டர் வந்து யூஸ்வலா ஒரு கோர் இருக்கும். ஒரு சில படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோடி கோடி கோடி, அதாவது எத்தனை சைபர்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணி எடுக்கிறாங்க. நடிகர்களுக்கும் அந்த சம்பளம் கொடுக்குறாங்க. பட் சம்டைம்ஸ் யூ கான்ட் see it on screen. பாடல் காட்சிகளும் அப்படி இப்பெல்லாம் வர வர உதயகுமார் சார் பத்தி பேசும்போது அவரோட அந்த பாடல் காட்சிகள், கதை அமைப்பு, திரைக்கதை, அந்த த மேக்கிங் எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கும். அந்த மாதிரி டைரக்டர்ஸ் அந்த 80s 90s அண்ட் ஏர்லி 2000s வரைக்குமே. பட் இப்ப பாத்தீங்கன்னா 2024 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பிக் பிலிம்ஸ், வெரி பிக் ஹீரோ பிலிம்ஸ், அந்த பாடல்கள் எல்லாம் பாக்குற மாதிரியே இல்ல, வெரி பேட். அதெல்லாம் டான்சிங்கா, அதெல்லாம் அந்த ஸ்டெப்ஸானே தெரியல, அது ஸ்டெப்னு சொல்லவே முடியாது, வெரி வல்கர், தேவையில்லை. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா there is a lot of sensuality, but it was not looking, அதாவது அது வந்து ஆபாசமா தெரியல, கண்டிப்பா தெரியல. அதுக்கு வந்து I think I have to congratulate the choreographer as well. டைரக்டரோட பங்கு கண்டிப்பா அதுல இருந்திருக்கும். பட் the way that visual choreography was done, எங்கேயுமே அந்த சலிப்புத்தன்மை இல்ல. உதயகுமார் சார் அது ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த விதத்துல வந்து சும்மா டான்ஸ் வைக்கணும், சும்மா பாட்டு வைக்கணும், ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திணிக்காம அந்த சிச்சுவேஷனுக்கு, அந்த கேரக்டரைசேஷனுக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டுமே மனசுல வச்சு இந்த 2 சாங்ஸ் எடுத்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. லொகேஷன்ஸ், மியூசிக் அகைன் வெரி வெரி பியூட்டிஃபுல், வெரி பிளசன்ட். கண்டிப்பா வந்து நீங்க இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணிருக்கீங்க, பட் இந்த படத்துல வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ரீச் இருக்கும்னு நம்புறேன். பிகாஸ் வெரி டேலண்டட் த ஹோல் டீம். there is a bonding which I can see. அவங்க பேசும்போதே ஒரு எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு பாண்டிங் இருக்கு, ஒரு டீம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் have been there very supportive and ரிலீஸ்க்கு வந்திருக்கிறவங்க also congratulations. I think you have a good film. கதை இருக்கு, திரைக்கதை கண்டிப்பா இருக்கணும். இவர் வேற எங்க படத்துல என் மானத்தை வாங்கிட மாட்டிய, என் படத்துல எனக்கே தெரியாம என்ன ஃபாலோ பண்ணி பண்ணேன்னு சொல்லு. பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
கண்டிப்பா வந்து அது ஸ்கிரீன்ல வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஐ எம் வெயிட்டிங் டு see the film. ஸோ கண்டிப்பா வந்து இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னதுதான், சின்ன படம் பெரிய படம்ன்றது எனக்கு தெரியல, படம் அவ்வளவுதான், சினிமா. ஸோ அந்த சினிமாவை வாழ வைக்கிறது வந்து கடைசியில எண்ட் யூசர்ஸ் பாக்குறவங்க மக்கள், அத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து மீடியா, பிரஸ், நியூஸ். ஸோ என்னைக்குமே நீங்க வந்து ஒரு நல்ல படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து உங்களோட விமர்சனங்களை வைங்க, அதே சமயத்துல ப்ரொடியூசர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இதை நான் திரும்பியும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ராஜன் சார் வந்து ரொம்ப அழகா ஒரு விஷயத்த பட்டும் படாம தான் பேசினார் இன்னைக்கு. ரொம்ப கான்ட்ரவர்சியா அதை பாயிண்டா எடுக்கல. பட் லாங்குவேஜ் வந்து சினிமால இருக்கக்கூடாது. ஏன்னா பேசாத படங்களும் ஊமை பாஷையில இருக்கக்கூடிய படங்களும் பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்கு. சார்லி சாப்ளின் எல்லாம் வந்து there is no dialogues. ஸோ சினிமால வந்து மொழி கிடையாது. பட் அதே சமயத்துல வந்து சினிமாவை நம்பி இருக்கும் தமிழர்கள் நிறைய பேர் இதே தமிழ்நாட்டுல வாழ்றோம். ஸோ அந்த விதத்துல வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி, ஆர்டிஸ்ட்க்கும் சரி, நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து தமிழ்நாடை நம்பி இருக்கக்கூடியவங்க. அவங்க தமிழ் பேசுறாங்களான்றது முக்கியம் இல்லை, நம்ம தமிழ்நாடோட சொத்து அவங்கெல்லாம். ஸோ அவங்களும் வாழணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிலையும் கொஞ்சம் படம் எடுங்க. பேன் இந்தியான்றனால வந்து தமிழ்நாட்டுல ஹீரோ மட்டும்தான் இருக்காரு, மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட் தான், ஹீரோயின்ஸ் எஸ்பெஷலி. தமிழ் பெண்களும் ரொம்ப அழகான திறமையான பெண்கள் இருக்காங்க. அந்த வாய்ப்பை வந்து தொடர்ந்து கொடுங்க சினிமால. அதுக்கு மீடியா நீங்க கொஞ்சம் அது வந்து இதை நான் சொன்னதை கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி தமிழ் நடிகர்கள் மட்டுமே வைத்து படம் எடுங்கள் அப்படி ஏதாவது போடுங்க, ரீச் ஆகட்டும். எல்லாருக்கும் நன்றி. அதுவே இந்த படத்துக்கான மிகப்பெரிய வெற்றி. அது உண்மையிலே சொல்லியே ஆகணும். ஏன்னா நம்ம நடிச்ச வந்த போனும் இல்லாம நம்ம கூட யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்க அவங்கள வந்து மென்ஷன் பண்றது பெரிய விஷயம். அதுக்கு வந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் பத்திரிகை நண்பர்களுக்கு கூடிய விரைவில் என்னுடைய படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவையும் கூடிய விரைவில் உங்களை சந்திப்பேன். நன்றி. தேங்க்யூ. Namaste everyone. First of all, I would like to congratulate the whole team of the Dexter. So my journey for this movie is very short. Like I worked only for the 3 days for the song, but whatever journey I went with these guys, it's like awesome. Sir Rajiv sir, Yukta, like they have like they are like for me one take artists, like single take artists. So within a short period of time we did a great song, I guess. So thanks a lot for this opportunity, sir, Surya sir, Charvaka sir. So thank you so much for giving me the great crew, great team, sir. And thank you audience. I hope you all will like this movie and please support everyone here. Thank you so much. Thank you. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+ multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies. இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.